டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கி தலைமுடி இருக்கு இல்லையா, இந்த தலைமுடி அழுக்கு போகணும். அந்த அழுக்கு போகிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஷாம்புவை பயன்படுத்தலாமா, சீயக்காயை பயன்படுத்தலாமா? இதுதான் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கான கேள்வி. ஒரு சிலர் ஷாம்பு பயன்படுத்துங்க, நான் ஷாம்பு தான் பயன்படுத்துவேன்பாங்க. ஒரு சிலர் அப்படின்னா ஒரு 10% பேர் நான் சீயக்காய் தான் பயன்படுத்துவேன்பாங்க. பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிராண்ட் நேமை சொல்லி இந்த சீயக்காயை வாங்கி பயன்படுத்துவேன், அந்த சீயக்காயை வாங்கி பயன்படுத்துவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போது இருவேறு கருத்துக்கள் இருக்குது. எதை பயன்படுத்துறது, எதை பயன்படுத்தினா இந்த தலைமுடிக்கு நல்லது, தலைமுடி அழுக்கு போகணும், தலையில் இருக்கிற பேனு ஈறு பொடுகு பிரச்சனை வரக்கூடாது, முடி உதறக்கூடாது, அது வேறு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. அப்போ நாம் எதை தேர்ந்தெடுப்பது? நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் பொது வலைத்தளங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் எதை பயன்படுத்துறது, யார் சொல்கிறது உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி தான், ஒரு குழப்பம்தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இப்போ ஷாம்பு பயன்படுத்துறதுனால நமக்கு நன்மை இருக்கா அப்படின்னா, அதை விட சீயக்காய் பயன்படுத்துகிறது தான் நமக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ கிடையாது, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம முன்னோர்களெல்லாம் தலைக்கு எண்ணெய் வச்சாலும் சரி, எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் சரி, சீயக்காயை தான் பயன்படுத்துவாங்க தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. சீயக்காய் மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசினி. அதை எப்படி சொல்லுவாங்க, ஆன்டி பாக்டீரியல் குணம் இருக்குது, ஆன்டி ஃபங்கல் குணம் இருக்குது, ஆன்டி வைரல் குணம் இருக்கும்பாங்க. இந்த பாக்டீரியா தொற்று நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய கிருமி நாசினி தான் சீயக்காய். அப்போ அந்த சீயக்காய் கூட வேறு என்ன சேர்க்கலாம்? தலைமுடி நீண்டு வளருவதற்கு, உதிராமல் இருப்பதற்கு, கருமையாக இருப்பதற்கு என்னத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதிகமான புரதச்சத்தும் இரும்பு சத்தும் தேவை தலைமுடிக்கு. அப்போது இந்த புரதச்சத்தும் இரும்பு சத்தும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னா, பாசிப்பயிரை சொல்லலாம். முதன்மையான இடத்துல பாசிப்பயிரை சொல்லலாம். அடுத்தது நம்ம சமையலில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை சொல்லலாம். இந்த ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா புரதச்சத்தும், புரோட்டீன் சொல்லக்கூடிய புரதச்சத்தும் அதிகமாக இருக்குது, அயன்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம சீயக்காய் கூட சேர்க்கும் பொழுது நிச்சயமாக அது நன்மையை தான் செய்யும், தீமையை செய்யாது. இது கூட நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமான புரதமும் இரும்பும் இருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். அடுத்தது நம்ம காயக்கற்பம் சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய், இதையும் என்ன பண்ணுவோம், இந்த சீயக்காய் கூட, சீயக்காய் அதிகமாக இருக்கணும், 1 கிலோ இருக்கணும். அதே போல் இந்த பாசிப்பயிரும் வெந்தயமும் அரை கிலோ இருக்கணும். கருவேப்பிலை 1/2 கிலோ. அதே போல் எலுமிச்சம்பழ தோல் இருக்கு இல்லையா, அதை இருக்கிற சாரெல்லாம் பிழிஞ்சிட்டு அந்த தோலை சின்ன சின்னதாக நறுக்கி நிழலில் காய வச்சுருங்க. அடுத்தது கோடைக்காலம் வரும் இல்லையா, அந்த கோடைக்காலத்தில் அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம், எலுமிச்சம்பழ சாறு தான் அதிகமாக பயன்படுத்துவோம். அப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்துகிட்டு தூக்கி போடாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஊறுகாய் போடுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, வத்தல் மாதிரி நிழலில் காய வைக்கணும். நல்லா காய வச்சு ஃபங்கஸ் வரக்கூடாது, ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு அதை நல்லா காய வைக்கணும். காய வச்சு அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அப்போது சீயக்காய் 1 கிலோ, பாசிப்பயிறு 1/2 கிலோ, வெந்தயம் 1/2 கிலோ, அதே போல் கருவேப்பிலை 1/2 கிலோ, அதே போல் இந்த எலுமிச்சம்பழத்தோல் காய்ந்தது 1/4 கிலோ. இந்த ரேஷியோவில் இது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நுரை வரணும் சார், எனக்கு தேய்ச்சா எனக்கு நல்ல நுரை வரணும் அப்படின்னு சொன்னால் பூந்தி கொட்டையை வாங்கி இதோடு நீங்கள் வேண்டிய அளவு ஒரு 1/2 கிலோ சேர்த்து அரைச்சி அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு எப்பொழுதெல்லாம் நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்களோ அப்பொழுதுதான் இதை தண்ணியில் கரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். அல்லது இப்போ சாதத்தை வடிக்கிறாங்க, அப்போ வடி கஞ்சி இருக்கும், உப்பு போடாமல் வடித்த அந்த கஞ்சியில் கலந்து தேய்ச்சாலும் அந்த கஞ்சியில் அவ்வளவு புரதம் இருக்கிறது. இதை கலந்து தேய்க்கும் பொழுது முடி உதிராது, பேனீர் பொடுகு வராது, நரைமுடி வராமல் தடுக்கும், முடி நீண்டு வளரும். இவ்வளவு நன்மைகள் இருந்த சீயக்காயை பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள். மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.